ஹேத்வே நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு பிராண்டாக இருக்கும் சேனலில் இருந்தீங்கன்னா. ஏன்டா ஏதோ சம்மந்தம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இருக்குது. நானும் எல்லோரும் மாதிரி தான் ஒரு ஒன் ஆஃப் த ஹேத்வே யூசர் தான். பட் என்னென்னா, இப்போது லாஸ்ட் டைம் வந்து ஹேத்வே ரீசார்ஜ் பண்ணும்போது தெரியாதனமாக என்னோடய ஓல்டு அக்கௌண்ட்டு நம்பர் லிங்க் ஆகிருக்கு போல். நான் அதுக்கு மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டேன். பட் அந்த அக்கௌண்ட்டு யூஸ்லேயுமே கிடையாது. நீ நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? நான் தான் மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டேன். உனக்கு மெயில் ஹேத்வேக்கு நான் மெயிலும் போட்டுட்டேன். சைடில் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் ஹேத்வே கூட கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. டிக்கெட்டும் ரைஸ் பண்ணிட்டேன் அவங்க வெப்சைட்டில் போயிட்டு. எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, கால் பண்ணுற ஒவ்வொருத்தவனும் இதே தான் கேட்குறான். என்ன நம்பர் சார் யூஸ் பண்ணுறீங்க? அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் சார். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, சார் ஒரு 10 to 15 டேஸில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும்பாங்க. ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன், சரி ஃபஸ்ட்டு நம்பிட்டேன் கிரெடிட் ஆகிடும்ட்டு. கிரெடிட் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன், கிரெடிட் ஆகலை. திருப்பி பண்ணுறேன், கால் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, வச்சிடுறாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் கால் பண்ணார், நான் வந்து மாதிரி சப்போர்ட் டீம்லேருந்தே பேசுகிறேன். ரொம்ப அப்படி நம்புற மாதிரியே பேசுகிறானுங்க. உங்களுக்கு 10 to 15 டேஸில் திருப்பியும் அதே 15 டேஸ் இந்த 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி அதே 15 டேஸில் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும் அப்படின்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட அமௌண்ட் எனக்கு கிடைக்கல, ரீஃபண்டுமே ஆகலை, எந்த மெசேஜுக்கும் ரிப்ளைவும் கிடையாது. ஸோ இந்த வயிற்று பழப்புக்காக திருடி சம்பாதிக்கணும் கூட மன்னிச்சிடலாம். நான் இந்த மாதிரி கார்பரேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் திருடுறது வந்து வெக்கமா இல்லையா உங்களுக்குன்னு கேட்க தோணுது. சில ஏரியாஸில் ஹேத்வேயோட நெட்வொர்க்குமே கேவலமாக தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கஸ்டமரை நீங்கள் ஸ்கேம் பண்ணீங்க அப்படின்னா ஹேத்வேயோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அது ஏன்னான்னு தெரியல. இதுக்கு எதுக்கு ஒரு சப்போர்ட் டீம், இதுக்கு எதுக்கு அங்கே அத்தனை பேர் வேலை பார்க்கணும்? இதில் டேரெக்டாக சொல்லிடலாமே, இல்லை சார் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப பஞ்சத்தில் இருக்கோம், உங்கள் காசை வச்சு தான் நாங்கள் வந்து சாப்பாட்டு வீட்டில் வந்து சோறை ஆக்கணும்னு சொல்லியிருந்தா நான் தாராளமாக பிச்சை போட்டுருப்பேன் உனக்கு. அதை விட்டுட்டு 15 டேஸ்ன்னு சொல்லி என் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? ஏன்னா அந்த கார்பரேட் பிச்சைக்காரனுங்கன்னா அந்த இவனுங்க தான் கேவலம். இந்த ஹேத்வே பிராண்டுக்கெலாம் இது ஒரு பிராண்டுன்னு சொல்கிற எனக்கே வெக்கமாக இருக்குது.